Pain is not to make you suffer. Pain is to make you more aware, and when you are conscious, misery disappears. அருமையான கோட். வாழ்க்கையில் இந்த வலிகள், வேதனைகள், நிறைய இடத்துல சஃபரிங் இருக்கும். அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நம்மளால் அடுத்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கவே முடியாது. எப்படி நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகிறது, நம்ம நினச்சது பற்றி அடையிறது, சந்தோஷத்தை எப்படி திருப்பி மீட்டெடுக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். நிறைய நேரங்களில் இழப்புகள் இருக்கும், நிறைய நேரங்களில் கவலைகள் இருக்கும், நிறைய நேரங்களில் சோகங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் தகத்தெறிந்து வெளியில் வர்றது எப்படி, வெளியில் வந்து நமக்கான வாழ்க்கையை வாழ்வது எப்படி, அதை பற்றின நிறைய டிப்ஸ் தான் இந்த எபிசோட் உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திடுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தொரு ரீதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம மற்றவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஸ்மைலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த எபிசோட் முழுக்க ஃப்ரீயாக உங்களுக்காக நான் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட சப்போர்ட் தான். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும், அது ஆப்பிளாக இருக்கலாம், கானாவாக இருக்கலாம், ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், கூகுள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது நிறைய பீப்புள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெயின்ஃபுல்லான மொமெண்ட்டை சந்தித்தது எப்போ? அந்த பெயின்ஃபுல் மொமெண்ட்லேருந்து எப்போ நீங்கள் வெளியில் வந்தீங்க? எப்படி வெளியில் வந்தீங்க? உங்கள் அந்த லைஃப் ஸ்டோரியை நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புங்க. RJMano_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட்டாக அனுப்பலாம், RJMano_. ஸோ இதில் பெஸ்ட்டாக எனக்கு மைண்ட் டச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரைட்டிங்க்கு ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸ் காத்துட்ருக்கு. நான் உங்களோட ஓன் ஸ்டோரியை கேட்குறதுக்கு ஆர்வம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட தாட்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் RJMano_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரோயிங் த்ரூ பெயின் அண்ட் அவாய்ட் சஃபரிங். ஸோ நம்ம நிறைய நேரங்களில் நம்ம லைஃப் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய டைமிங்கில் நம்மளை வந்து அப்படியே ஆட்டி வச்சு நமக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷ்னல் மொமெண்ட்டை லாக் பண்ணி எதுவுமே பண்ண முடியாமல், நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் ரொம்ப ஒரு கசப்பான அனுபவங்களை தொடர்ந்து வாழ்க்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கசப்பான அனுபவங்கள் வரும்பொழுது அதை எப்படி கன்சியூம் பண்ணி, அதை டைஜஸ்ட் பண்ணி, அதிலிருந்து வெளியில் வந்து உங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து ஓடுறது, அதை பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கவலை, இந்த பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடியது நிறைய நேரங்களில் உறவுகளாக இருக்கலாம், நமக்கு பிடித்த உறவுகள் நம்மளை விட்டு போயிருக்கலாம், இல்லை நம்மளோட நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாகாமல் நிறைய லாஸ் ஆகிருக்கலாம், நம்ம மனதளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கலாம், நம்மளை ஒருத்தவங்க ஏமாற்றிருக்கலாம், இல்லை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். அந்த மாதிரி நிறையா காரணங்கள் இருக்கலாங்க. இந்த காரணங்களால் அந்த பெயின் ஃபஸ்ட்டு வரும். அந்த பெயின் வந்த பின்னாடி ஒரு சஃபரிங், அதுலேயே நம்ம தொடர்ந்து அதிலே உழண்டுக்கிட்டே இருப்போம். எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை, இதுலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியாதா, ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஒரு காமனான கொஷின் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னா, ஒரு கப்பலை மூவ் பண்ண முடியாமல் ஒரு ஆங்கர், நம்ம வந்து ஒரு ஆங்கரை உள்ளே தூக்கி போட்டிருந்தோம்னா அப்படியே நிற்கும் அந்த கப்பல். நீங்கள் எவ்வளோ தான் இன்ஜினை வச்சு பண்ணாலும் அது நகராது, ஸ்லோ டவுன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாது, எப்படி வெளிவர்றதுனே தெரியாது, அப்படி தான் நம்ம இருப்போம். ஸோ அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே, இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணி இதுலேருந்து வெளியில் வந்து நம்ம அந்த பெயின் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். ஸோ ஒன்ஸ் த பெயின் பாசஸ் வி யூஸ்வலி ஃபர்கெட் இட்னு சொல்லுவாங்க. அந்த பெயின் வந்து நம்மளை விட்டு வெளியே போகும்போது, சஃபரிங் வந்து வெளில வரும்பொழுது நம்ம ஈஸியாக அதை ஃபர்கெட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வழியாக தோணக்கூடிய எந்த விஷயமும் நாளைக்கு அது வழியாகவே தோணாது. ஸோ அதுதான் வாழ்க்கையோட நியதியும் கூட. இதுவும் கடந்து போகுன்ற ஒரு முக்கியமான தத்துவம் நம்ம வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஆல்பர்ட் கேம்பஸ்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மிடில் ஆஃப் த விண்டர் ஐ ஃபைனலி லேர்ன் தட் தேர் வாஸ் அன் இன்வின்சிபிள் சம்மர் இன் மீ. ஸோ இவ்வளோ தான் குளிராக இருந்தால் கூட அதுலேயும் ஒரு சம்மரை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான். ஸோ நம்ம அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களை நீங்கள் அந்த எந்த ஒரு சுச்சுவேஷனில், கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, எதனால நீங்கள் சஃபர் ஆகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணணும்.
அதை விட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி விளாண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நமக்கு நெருக்கமானவங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை விட்டு போயிடலாம். இது எல்லார் வாழ்க்கையும் நடக்கக்கூடிய ஒன்று. இல்லை நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடலாம், இல்லை நீங்கள் நினச்சதை அடைய முடியாமல் போயிடலாம், இல்லை உங்களுக்கு உங்கள் மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம், ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருக்கலாம். இது எல்லா இடத்துலையுமே நம்ம மனசு நம்மளை அறியாமலே அந்த பிரச்சனைக்குள்ளே உழண்டுக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு பெயின் வரும், அதனால் சஃபரிங் ஆகிட்டு இருப்போம். நம்மளால் எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த நம்ம நேரங்களில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபைண்ட் அ பிளேஸ் வித்தின் யூ வேர் தேர் இஸ் ஜாய் அண்ட் தேட் ஜாய் வில் எரேஸ் த பெயின் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் மனசில் அந்த பெயினை விட்டு நீங்கள் வெளியில் வரணும்னா, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த சந்தோஷத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதை உங்களோட ஹாபியாக மாற்றணும், அதுலேருந்து வெளிவருவதற்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும், எதனால இந்த இது நடக்குது, எதனால இந்த பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே புரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது எதனால வருது, எந்த பாயிண்டில் இது ட்ரிகர் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, லேர்ன் த்ரூ த பெயின் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் வருது, ஸோ இந்த பிரச்சனைனால எனக்கு வந்துட்டுருக்கு, எனக்கு நான் நினச்சபடி என்னோடய பிஸ்னஸ் போகலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் நிறையா அதை இழந்துட்டேன் அப்படின்னு தோன்றீங்கன்னா, எந்த இடத்துல அது நடக்குது, எந்த இடத்துல அந்த மிஸ்டேக் நடந்திருக்கு, அந்த மிஸ்டேக் நடந்த பின்னாடி அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணலாம், ஸோ அடுத்து நம்ம லைஃப்பில் எப்படி பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே ஒன்று நினச்சிக்கோங்க, வாழ்க்கையிலுமே இருட்டுன்னு இருந்தால் ஒரு வெளிச்சம் வர தான் செய்யும், ஒரு இரவுன்னு இருந்தால் பகல் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் எப்போனாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வர தான் போகுது, ஒரு சன் உங்களுக்காக ஒரு சன்ஷைன் உங்கள் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது அப்படின்றத நீங்கள் நம்பணும். அப்போ அதற்கான ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கணும். ஸோ த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீப்புள் ஐ ஹவ் met are those who have known defeat, suffering, struggles and loss and who have found their way out of the depths. நிறைய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும் ஒரு வலி, சஃபரிங் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வர்றாங்க, அதை எப்படி அதை கடந்து போகிறாங்க அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. அந்த சமயத்தில் தான் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கோத்ரூ பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணி இதை எப்படி மாற்ற முடியும், எப்படி இதை நான் வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்ப்ளோர் யுவர் ஃபீலிங்ஸ். அதுக்கப்புறம் லுக் ஃபார் த லெசன். ஸோ அந்த லெசனை நீங்கள் எடுத்துக்கிட்டு, ஓகே இந்த இடத்துல எனக்கு தப்பாக இருக்குது, இல்லை நான் இழந்துட்டேன், ஆனால் இதுதான் வாழ்க்கையோட நியதி, இதை நான் அக்செப்ட் பண்ணி ஆகணும், இதுலேருந்து நான் அடுத்த வாழ்க்கையில் போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, ரிசால்வ் டு சேஞ்ச். எக்ஸ்ப்ளோர் யுவர் ஃபீலிங்ஸ், அதுக்கப்புறம் லீவ் த லெசன், ரிசால்வ் டு சேஞ்ச். ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் அக்னாலஜ் பண்ணும்போது, உங்கள் கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் போது, அதுக்கப்புறம் அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை எது கஷ்டப்படுத்துன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு லெசன் லேர்ன் பண்ணும்போது, அடுத்த பாயிண்ட்னு பார்த்தோன்னா, அந்த பிரச்சனைக்கான ரிசல்யூஷன். ஒரு சில பிரச்சனைக்கு ரிசல்யூஷன் பண்ணணும், ஒரு சில பிரச்சனைக்கு கொடுக்க முடியாது, அதை இக்னோர் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சு ஒரு தேர்ட் பர்சனாக அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இதுக்கு நம்ம இப்படி ரிசால்வ் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பெயின் எல்லாத்தையுமே இதை நான் எப்படி ஒரு பவர்ஃபுல்லாக மாற்றணும், எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை இழந்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அது மாற முடியாத வடுவாக தான் இருக்கும். அதுக்கான கொஞ்சம் டைம் கொடுத்து ஆகணும் அதுலேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு. ஆனால் அந்த ஒரு பெயின் உங்களுக்கு ப்ரொடக்டிவாக மாற்றணும் அப்படின்ற பட்சத்தில், ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அம்மா எனக்கு சொன்னாங்க, நான் இந்த மாதிரி மாறணும், இந்த மாதிரி அவங்களோட ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயத்தை நீங்கள் பிக் பண்ணி அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ உங்களால் உங்களோட பெயினை பவராக மாற்ற முடியுங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். உங்கள் மனசு லெவலில் அதை புரிஞ்சுக்கிட்டு, அதுலேருந்து என்ன பாடம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ரிசல்யூஷன் கண்டுபிடிச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஸோ எல்லா மனிதர்கள்ட்டையும் இந்த ஒரு பெயின் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ ஒரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு பெயினுக்கும் ஒரு சஃபரிங்க்கும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்கான வாழ்க்கையும் சரி, நமக்கு சார்ந்தவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கான வாழ்க்கையாகவும் சரி உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ஸோ நீங்கள் அந்த பெயின்லேருந்து வெளிவந்து தான் ஆகணும், நீங்கள் ஓடி தான் ஆகணும், உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ எந்த ஒரு நேரத்துலையும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் உங்களுக்கான அந்த வாழ்க்கையை விட்டுறாதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ராங்கராக ஆகுங்க. ஸோ இரும்பு அடிக்க தான் ரொம்ப பலமாகும் சொல்லுவாங்க. ஒரு பந்தை கீழே அடிக்க தான் மேலே உயரும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கஷ்டங்கள், இந்த துயரங்கள், இந்த சஃபரிங்ஸ் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில்
நல்ல ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை தான் க்ரியேட் பண்ணுமே தவிர நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணிடக்கூடாது, அதிலே உழன்றக்கூடாது அப்படின்றத மனசில் நினச்சிட்டு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க. இந்த 3 முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு, இல்லை இந்த டிப்ஸ்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கான தாட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் RJ__, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் கேட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்த ஒரு எபிசோடில் சூப்பரான டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கு. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ளேட்ஃபார்ம் லிசன் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் RJ__, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் கனெக்ட் பண்ணுங்கள். உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜேர்னியில் நீங்களும் இருக்கீங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஜேர்னியில் நீங்களும் இருப்பீங்கன்னு எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் சூப்பராகவும் அமைவதற்கு வாழ்த்துக்கள். நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மன்னோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_, உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பா, நன்றி.